மார்னிங் குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாதம், குழம்பு, பொரியல் எல்லாத்தையும் வந்து டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறமா கையோட சூர்யாவோட லஞ்ச் பேக்கும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி சாதம் வந்து கிளறி டிஃபன் பாக்ஸ்லேயும் வந்து பேக் பண்ணிட்டேன். குழம்புக்கு எப்போவுமே வந்து பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கிறது உருளைக்கிழங்கு மசால் தான். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. கூடவே வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ பக்கோடாவும் வச்சு இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை சுண்டல் ப்ளஸ் பனானாவும் வச்சு லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு சூர்யாவையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சிச்சு சாதத்தில் உப்பு போடாதது. மார்னிங் எந்திரிக்கவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது போக எங்கள் வீட்டு குட்டி வாண்டு சேட்டையும் அதிகமாகிடுச்சு. ஸோ இதில் அவசரமாக குக் பண்ணதில் ஃபைனலாக இன்றைக்கி ஒரு சின்ன சொதப்பல். பட் இருந்தாலும் வெண்டைக்காய் புளிக்குழம்புன்றதுனால ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நானும் குட்டி தம்பியும் சூர்யாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். See you, bye bye.